அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்பவும் பயனுள்ள ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு அமலை நீங்கள் இஃப்தார் நேரத்தில் நீங்கள் செய்யுங்க. ஏதோ ஒரு தேவையை மனசில் நியத்து வச்சுக்கிட்டு இஃப்தாருடைய நேரத்தில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய தேவை கண்கூடாக நிறைவேறிடும் இன்ஷா அல்லாஹ். பொதுவாகவே இந்த ஒரு வார்த்தையை நாம் எப்போ நம்ம எந்த ஒரு ஆசைகளுக்காகவும் எந்த ஒரு ஹாஜத்துக்காகவும் நம்ம ஓதினாலும் சரி, சாதாரணமாக நாள்லேயே சொல்கிறேன், நம்மளுடைய ஹாஜத் நிறைவேறிடும். அப்படிப்பட்ட ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு ஆயத்து தான் இது. இந்த ஆயத்தை நம்ம அதுவும் நோன்பு நாளில், அதுவும் இஃப்தாருடைய நேரத்தில் பொதுவாக நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் நிறைவேறும். அந்த அடிப்படையில் அந்த நேரத்தில் இந்த ஒரு ஸ்பெஷலான வார்த்தையை சொல்லி நாம் துவா கேட்கும் பொழுது இன்னும் சீக்கிரமே நம்மளுடைய துவாக்கள் நிறைவேறும் இன்ஷா அல்லாஹ். இதை நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ, நீங்கள் நான் இப்போ இந்த வீடியோவை லேட்டாக தான் போடுறேன். நீங்கள் எப்போ நீங்கள் இதை பார்க்குறீங்களோ, இப்போ நீங்கள் இன்றைக்கி பார்க்குறீங்க அப்படின்னா இஃப்தாரில் நீங்கள் இதை செய்யுங்க. இல்லை உங்களால் நீங்கள் அதை தாண்டி தான் பார்க்குறீங்கன்னா மறுநாள்லேருந்து இதை நீங்கள் செய்ய தொடங்கிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இஃப்தாருடைய நேரத்தில் ரொம்ப நேரம் நீங்கள் இதை ஓத போகிறதில்ல, 11 முறை மட்டுமே நீங்கள் ஓதுங்க. என்ன அப்படின்னா சூரா மாயிதாவில் இருக்கக்கூடிய 114வது ஆயத்து. சூரா மாயிதா 114வது ஆயத்து ஏற்கனவே நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஆயத்து. அதை ஓதி நம்ம துவா கேட்கும் பொழுது நம்மளுடைய துவாக்கள், நம்மளுடைய ஆசைகள் நிறைவேறதுக்காக நம்ம எப்போ வேணாலும் அதை ஓதலாம். அந்த அடிப்படையில் இஃப்தாருடைய நேரத்தில் நம்ம ஓதுறோம். இதனுடைய அர்த்தம் என்ன? சூரா மாயிதாங்கம்மோட அர்த்தம் உணவு மறவை. அந்த தட்டு, உணவு வைக்கக்கூடிய அந்த தட்டு அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தமே. இந்த ஒரு ஆயத்தை நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறு சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். அவங்க கிட்ட மக்கள் வானத்தில் உணவு மறவையை இறக்குங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, நம்பிக்கைக்காக கேட்கும் பொழுது, அல்லாஹ் அந்த வார்த்தையை நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்விடம் துவா கேட்கும் பொழுது அல்லாஹால அந்த வார்த்தையை ஏற்று வானத்திலிருந்து உணவு மறவையை இறக்கணும். அதை குறிப்பிட்ட வசனமாக தான் இருக்குது. 112, 113, 114. அதை இந்த சம்பவத்தை சொல்லக்கூடிய விஷயமா இருக்கக்கூடிய ஆயத்தில் ஒன்று தான் இது. இந்த ஆயத் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஆயத். இதில் அந்த உணவு மறவை அப்படிங்கிறதுல உணவு மட்டும் இல்லை, அல்லாஹுடைய கிருபை, அல்லாஹுடைய ரஹ்மத், பரக்கத், செல்வம், குழந்தை செல்வம், பொருளாதாரம், நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையுமே அந்த மறவையில் வச்சு அல்லாஹ்தாலா நமக்கு அனுப்புனா எப்படி இருக்கும்? அது ரொம்ப பெரிய ஒரு கிஃப்ட் தானே நமக்கு. அதை நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா அந்த மறவையில் வச்சு அல்லாஹ்தாலா நமக்கு அனுப்பும் பொழுது அது இன்னும் கூடுதலான நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரும் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு ஆயத்தை நீங்கள் 11 முறை ஓதணும். சலவாத் 3 முறை, முன்பின் சலவாத் 3 முறை, எந்த சலவாத் வேணாலும் ஓதலாம். தரூத் இப்ராஹிம் ரொம்பவும் சிறந்த சலவாத். அதனால அது தெரிஞ்சால் நீங்கள் அந்த சலவாத்தை கூட ஓதிக்கங்க. இப்போது அந்த ஆயத்தை ஒரு முறை பார்க்கலாம். அல்லாஹும்ம ரப்பனா அன்சில் அலைனா மாஇதத்தம் மினஸ் ஸமாஇ தகூனு லனா இதல்லி அவ்வலினா வ ஆஹிரினா வ ஆயத்தம் மின்க வர்சுக்னா வ அன்த ஹைருர் ராஸிகீன். அல்லாஹும்ம ரப்பனா அன்சில் அலைனா மாஇதத்தம் மினஸ் ஸமாஇ தகூனு லனா இதல் லி அவ்வலினா வ ஆஹிரினா வ ஆயத்தம் மின்க வர்சுக்னா வ அன்த ஹைருர் ராஸிகீன். இதனுடைய அர்த்தம், அல்லாஹுவே எங்கள் இறைவனே, வானத்திலிருந்து எங்கள் மீது ஒரு உணவு தட்டை இறக்குவாயாக. அது எங்களுக்கு, எங்களின் முன்னவர்களுக்கும் எங்களுக்கு பின் வருபவர்களுக்கும் ஒரு பெருநாளாகவும் உன்னிடத்திலிருந்து ஒரு அத்தாட்சியாகவும் இருக்கும். இன்றும் எங்களுக்கு உணவளிப்பாயாக. நீயே உணவளிப்பவர்களில் மேலானவனாக இருக்கின்றாய். இதில் அல்லாஹ் நாம புகழக்கூடிய வார்த்தையா, நீ தான் எல்லாத்தையுமே செய்யக்கூடியவன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லக்கூடிய ஒரு ஆயத்தாக இருக்கு. இந்த ஒரு ஆயத்தை கொண்டு தான் இந்த ஒரு சூறாக்கே சூரா மாயிதா, உணவு மறவை, இந்த ஒரு ஹதீத்தின் மூலம்தான் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்விடம் இறைஞ்சி இந்த விஷயத்தை செயல்படுத்தினதன் மூலம்தான் இந்த ஒரு சூரா மாயிதா, உணவு மறவை அப்படின்னே பேர் வந்தது. இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு ஆயத்தை 11 முறை நீங்கள் இஃப்தாருடைய நேரத்தில் நீங்கள் ஓதுங்க. முன்பின் சலவாத் 3 முறை ஓதுங்க. இதை நீங்கள் இஃப்தாரில் தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது. பொதுவாகவே நீங்கள் சாதாரண நாளில் நீங்கள் இதை ஓதுனாலே உங்களுக்கு நல்ல பலன், ஆசைகள் நிறைவேறும். இந்த அடிப்படையில் இந்த ரமலானுடைய மாதம் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு மனசில் நியத்து வச்சுக்கிட்டு, எந்த விஷயம் நீங்கள் எல்லா விஷயம் கேட்டாலும் அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடியவன் தான்.
இருந்தாலும் ஒரு விஷயத்த நீங்க ஓதுனீங்கன்னா, அந்த அந்த ஒரு விஷயத்தையே சிந்தனையோட நம்ம கான்சன்ட்ரேஷனோட ஓதும்பொழுது, இன்னும் கூடுதலாக அந்த விஷயம் நமக்கு நடக்கும். நெறைய விஷயத்த நம்ம நெனச்சுக்கிட்டே நம்ம ஓதுனா, எல்லாத்தையுமே நம்ம கேட்போம். எதையாச்சும் நம்ம அந்த அளவு கான்சன்ட்ரேஷன் இல்லாம போகும். அதற்காக சொல்றேன், ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட்டு மனசுல நியத்து வச்சுக்கிட்டு ஓதுங்க. ஒவ்வொரு இஃப்தார்லயும் நீங்க இத ஓதுங்க. இத நான் கொஞ்சம் லேட்டா தான் பதிவிட்றேன். அதற்காக மன்னிக்கவும். இன்ஷா அல்லாஹ் இத நீங்க எப்ப பார்க்குறீங்களோ, அந்த நிமிஷத்துலேருந்து நீங்க ஓத ஆரம்பிங்க. பொதுவா சும்மா நாள்லயும் நீங்க இஃப்தார்ல தான் ஓதணும்னு கிடையாது. சும்மா நாள்லயும் நீங்க இந்த சூரா மாயிதால 114வது ஆயத்த ஓதுனீங்கன்னா, உங்களுக்கு தேவைகள், ஆசைகள நிறைவேத்திக்க முடியும் இன்ஷா அல்லாஹ். அந்த உணவு மறவேல உணவு, நமக்கு தேவையான விஷயம், ரிஸ்க், பொருளாதாரம், பரக்கத், ரஹமத், அல்லாஹ்வின் கிருபை, அருள் அப்படின்னு எல்லாமே நமக்கு கிடைச்சா, அது எப்படி அது ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் தானே! அந்த கிஃப்ட்ட நம்ம அல்லாஹ்விடம் கேட்கும்பொழுது, கிஃப்ட்ட நம்ம கேட்டுட்டு இந்த ஒரு ஆயத்த நம்ம ஓதும்பொழுது, இன்னும் நமக்கு கூடுதலாக நம்ம கேட்ட விஷயம் நமக்கு விரைவாக நடக்கும். இன்ஷா அல்லாஹ். முழு நம்பிக்கையோடு நீங்க ஓதி பாருங்க. கண்டிப்பா நல்ல பலன் உங்களுக்கு அல்லாஹு தஆலா குடுப்பான் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.